జాబితాలో నుంచి నకిలీ ఓటర్లను వెంటనే తొలగించాలి బాలకృష్ణారెడ్డి. హోసూరు నకిలీ ఓటర్లను ఓటర్ల జాబితాల నుంచి వెంటనే తొలగించాల్సిందిగా మాజీ మంత్రి అన్నా డీఎంకే నాయకుడు బాలకృష్ణారెడ్డి డిమాండ్ చేశారు. శనివారం ఆయన సబ్ కలెక్టర్ ఆకృతి సేథిని కలుసుకొని నకిలీ ఓటర్ల నియంత్రణపై తక్షణమే చర్య చేపట్టాలని కోరుతూ వినతి పత్రం అందజేశారు. ఈ సందర్భంగా ఆయన మాట్లాడుతూ ఒకే పేరుతో రెండుసార్లు పేర్లను నమోదు చేసుకున్న ఓటర్ల వల్ల ప్రజాస్వామ్యానికి తీవ్ర ముప్పు వాటిల్లుతుందని ఫిర్యాదు చేశారు. ఒక్క హోసూరు నియోజకవర్గంలోనే 12,793 మంది ఓటర్ల పేర్లు రెండుసార్లు నమోదై ఉందని, రాష్ట్రంలో నకిలీ ఓటర్లు అత్యధిక స్థాయిలో ఉన్నారని తెలిసి కూడా ముఖ్యమంత్రి స్టాలిన్ ఉదాసీన వైఖరితో వ్యవహరిస్తున్నారని ఆరోపించారు. రాష్ట్రంలో ఓటర్ల జాబితాలోంచి నకిలీ ఓటర్లను వెంటనే తొలగించిన పక్షంలో బీహార్ రాష్ట్రంలో లాగే తమ పార్టీ కూటమి కూడా ఎడపాడి పళనిస్వామి ముఖ్యమంత్రి కాగా ఆయన నాయకత్వంలో తాము అత్యంత మెజారిటీతో గెలుపొందుతామని తెలిపారు. సబ్ కలెక్టర్కు వినతి పత్రం అందజేసిన కార్యక్రమంలో ఆయనతో పాటు జిల్లా పార్టీ నిర్వాహకులు కలసపాక పన్నీర్ సెల్వం, హేమంత్ కుమార్ తదితరులు పాల్గొన్నారు. நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனில் வந்து இப்போ எஸ்ஐஆர்னு ஒரு இது கொண்டு வந்து இப்போ வந்து இந்த டபுள் என்ட்ரி, அப்புறமா டெத்து இதெல்லாம் வந்து நீக்கணும், அப்புறமா போலி ஓட்டெல்லாம் நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து நம்மளுடைய இன்னைக்கு இருக்க எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதை ஆதரித்து அது வந்து நல்லா செயல்படணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல் BLA 2 ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் அறிவித்திருக்கிறாரு. நம்மளுக்கு அவர் ஒரு அறிவித்திருக்காங்க. அந்த இதில் நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு ஓசூரில் டபுள் என்ட்ரி இந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக எல்லாம் கண்டுபிடிச்சா டபுள் என்ட்ரி வித் ப்ரூஃபோட 12,793 ஓட்டு இந்த ஒசூரில் மட்டும் இருக்குது. இதுக்கு மேலே டெத் இருக்குது, இதுக்கு மேலே போலி ஓட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த எஸ்ஐஆரில் வந்து கண்டிப்பாக அது நீக்கப்படுவாங்க. அதுக்கு வந்து நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ பீகாரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் இன்னைக்கு என்டிஏ வந்து அமோகமாக வெற்றி பெற்றிருக்குதுன்னா இந்த போலி ஓட்டெல்லாம் நீக்கிறதுனால தான். அது வந்து இப்போ தமிழ்நாடு நடக்க போகுது. அந்த நடக்கிற டைமில் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஏன் தெரியல, ரொம்ப அதிர்றாரு, ரொம்ப பயப்படுறாரு. இந்த போலி ஓட்டெல்லாம் நீக்கிறதுக்கு அவரு பயப்படுறாரு. எதுக்கு நீ பயப்படுறாரு தெரியல. ஆனால் அடுத்த தேர்தல் வந்து பீகார்ல எப்படி நடந்துச்சோ சேம் அது வந்து இங்க ரிப்பீட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அங்க வந்து இந்த எஸ்ஐஆர் மட்டும் இல்ல, அங்க குடும்ப ஆட்சிக்கு அங்கே அந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. சேம் அதே இது இன்னைக்கு தமிழகத்துல கூட முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில இந்த குடும்ப ஆட்சிக்கு, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க.